ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும் பொழுது அதை செய்கிறவர்கள் மேல தேவன் அந்த அபிஷேகத்தை கொடுத்தார். அது வினோதமா ஞானமா செய்வதற்கான ஞானத்தை கொடுத்தார். தேவஜனமே, இந்த அபிஷேகங்கிறது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அழகான ஆவிக்குரிய பரிசு. இதுல பல காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். இப்ப பொதுவா ஒரு பார்வை இல்லாதவற்றை போய் ஒரு நிறத்தை பத்தி சொன்னாலோ அல்லது ஒரு பொருளை பத்தி சொன்னாலோ இந்த கலர் அப்படின்னு சொன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதே போலதான் நமக்கும் இந்த உலகத்துல பார்க்காத காரியங்களை நம்ம கிட்ட சொன்னா புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் தேவன் நமக்கு தரிசனத்தின் மூலமா ஒரு படக்காட்சியை போல விளக்குறார். இப்படி ஆவிக்குரிய காரியங்கள். இப்ப பிசாசை நீ விரட்டணுமா, அந்த பிசாசு எந்த இடத்துல இருக்கு? சில வியாதிகள் இருக்கும். அந்த வியாதிகளுக்காக அபிஷேகம் நமக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வியாதிக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதே தரிசனத்துக்கான அபிஷேகம் இருந்ததுன்னா அந்த வியாதிக்கு மேல பிசாசு கிரியை செய்தா, அல்லது ஏதாவது ஒரு பாவத்தினால அந்த வியாதி வந்திருக்கா, அல்லது அவங்க சரீரம் பலவீனம் என்ன செய்யணுங்கிற அந்த வெளிப்பாடு தேவன் கொடுப்பார். இதெல்லாம் அந்த அபிஷேகத்தினால நாம பெற்றுக்கொள்ளக்கூடியது. அதனால இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்க பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். நீங்க இனிமேல் ஜெபிக்கும் பொழுது அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி கேட்கணும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அநேகர் கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருக்கீங்க, இந்த அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவி எப்படி பெற்றுக்கொள்ளணும். தேவஜனமே, தாகம் உள்ளவன் மேல தேவன் தண்ணீரை ஊற்றுகிறவர். நீங்க உபவாசம் பண்ணலாம், தாகத்தோட ஜெபிக்கலாம். அப்ப தேவன் எப்படி ஒரு குழந்தை எடுத்த உடனே பேச முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த ஆவிக்குரிய நிலையிலையும் ஒரு மனுஷன் முன்னேற்றங்களை அடைய முடியும். ஆண்டவருடைய சத்திய வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய இருதயத்துக்கு நேரா நம்மளுடைய ஆவி ஒருமனமாகணும். அப்பதான் கர்த்தர் எப்படி பேசுவாருங்கிறத புரிந்து கொள்ள முடியும். அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பெந்தகோஸ்தே நாள்ல இறங்கின அந்த அபிஷேகம், பரிசுத்தாவியுடைய வல்லமை தேவன் உங்களுக்கும் கொடுத்து அநேகம் இருளில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கவும் தேசத்துல பெரிய காரியங்களை செய்யவும் தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக.